அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே நித்தியம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாய் கர்த்தர் கட்டளையிடுவாராக. இந்த நாள் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 68 சங்கீதம் 1 தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளுகிற பொழுது சத்ரு சிதறுண்டு போவான். அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். ஏன் தேவன் எழுந்தருள வேண்டும் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில ஏன் தேவன் எழுந்தருள வேண்டும் என்று சொன்னால், சத்ரு சிதறுண்டு போவதற்காக. சத்ருவினாலே பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதனாலதான் சத்ரு சிதறுண்டு போக வேண்டும் என்று சொல்லி தாவீது விதமாய் எழுதுகிறார். தேவனே, என்னுடைய வாழ்க்கையில எழுந்தருளும், சத்ரு சிதறுண்டு போகட்டும், என்னை பகைக்கிறவர்கள் ஓடி போகட்டும் என்று சொல்லுகிறார். அங்கே 42 சங்கீதத்தில் 9 தாவீது விதமாய் புலம்புகிறார். நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். தாவீது விதமாய் சொல்றார், ஏன் என்னை மறந்தீர்? தேவனே, ஏன் என்னை மறந்தீர்? சில நேரங்களில் நம்மளும் இப்படி அழுது கொண்டிருக்கிறோம். ஏன் தகப்பனை என்னை மறந்தீங்க? ஏன் நாங்கள் துக்கத்தோடே திரிய வேண்டுமோ? சத்ரு என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். ஐயோ, ஒடுக்குதலை என்னால் பாட முடியவில்லை. அவன் என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். ஏன் என்னை மறந்தீர்? அதனாலதான் அவன் சொல்லுகிறான், நீ தேவனே, நீ எழுந்தருள வேண்டும். சத்ரு என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். நிந்தையான வார்த்தை 10 சொல்றாரு. 42:10 உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறதாயிருக்கிறது. சத்ரு ஒடுக்கும் பொழுது, அவன் நிந்திக்கிற பொழுது, அது தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், என் எலும்பை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. சத்ருவாலே நான் ஒடுக்கப்படுகிறேன், சத்ருவாலே நான் நிந்திக்கப்படுகிறேன். என்னை விடுவிப்பார் யாருமில்லை. தேவனே, ஏன் என்னை மறந்தீர் என்று சொல்லி தாவீது கலங்குகிறதை பார்க்கிறோம். 3 சங்கீதம் 1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தாவீது சொல்றாரு, எனக்கு எவ்வளவு சத்ரு வந்துட்டாங்கப்பா, அநேகர் எனக்கு சத்ருவாய் மாறி போனார்கள். தன் பெற்ற பிள்ளையே தாவீதுக்கு சத்ருவாய் மாறிப்போனார். தாவீதுடைய வாழ்க்கையில துக்கத்தோடே திரிந்து கொண்டிருக்கிறார். வனாந்திரத்தில் தவித்து கொண்டிருக்கிறார். வனாந்திர நாரை போல அலைந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். சிங்க கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல மறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். சத்ருவினாலே தாவீதுக்கு ஒடுக்கம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அழுது கொண்டே இருக்கிறார். ஏன் என்னை மறந்தீர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். 6 சங்கீதம் 6 துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் நிமித்தம் என் கண்கள் மங்கி போயிற்று. என் துயரத்தினாலே என் கண்களும் அழுது குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் நிமித்தம் என் கண் மங்கி போயிற்று. சத்துருக்களை
என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, தேவனை எழுந்தருளும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் துயரத்திலே சஞ்சலத்தின் நிமித்தம் நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் சத்துரு என் மேல் என்னை உயர்த்துவான். எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு கலக்கம். என் வாழ்க்கையில எதுவரையில நான் நித்தம் நித்தம் இன்றைக்கு தேவன் விடுவிப்பார், நாளைக்கு விடுவிப்பார் என்று சொல்லி நித்தம் நித்தம் ஆலோசனை பண்ணி, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில கலக்கம், நிம்மதி இழந்த சூழ்நிலை. எதுவரைக்கும் சத்துரு என்னை என் மேல் தன்னை உயர்த்துவான். அவன் சத்துரு மகிழ்ச்சி அடைகிறத அங்கே தாவீது சொல்றார். என் மேல என்னை சத்துரு தலையை நசுக்கி என்னை தரையோடு மண்ணோடு நசுக்குகிறான் என் ஆத்மாவை என்று சொல்லி கலங்குகிற நேரத்தில் அவன் எப்படியாய் சொல்லுகிறான். 74ஆம் சங்கீதம் 10வது வசனம், தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், உம்முடைய சத்துருக்கள் ஆரவாரத்தை மறவாதேயும். 23ஆம் வசனம் சொல்லுது, உம்முடைய சத்துருக்கள் ஆரவாரத்தை மறவாதீரும். சத்துருக்கள் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். எதுவரைக்கும் சத்துரு என்னை நிந்தித்துக் கொண்டிருப்பான், இன்றைக்கு எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தாவீது புலம்புகிறதை பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கதறி கொண்டிருக்கலாம். சத்துருவினாலே உபத்திரம் வந்து கொண்டிருக்கலாம், பாடுகள் வரலாம். கவலைப்படாமல் இருங்கள், தேவன் உங்களை விடுவிப்பார். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, தேவனே எழுந்தருளும், சத்துரு சிதறுண்டு போகட்டும். உங்க வாழ்க்கையில சத்துரு போராட்டத்தை கொடுக்கிறானா, நிந்தை பாடுகள் அவமானத்தை கொடுக்கிறானா, பலவீனப்படுத்துகிறானா, தொடர்ந்து வியாதிக்குள்ளாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறானா, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு தேவன் எழுந்தருளுவார். உங்கள் குடும்பத்திலே எழுந்தருளுவார், உங்கள் வீடுகளிலே எழுந்தருளுவார், உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே எழுந்தருளுவார், உங்கள் கணவர் மத்தியிலே எழுந்தருளுவார், உங்கள் மனைவி மத்தியிலே எழுந்தருளுவார். இன்னைக்கு தேவன் எழுந்தருளும் போது சத்துரு சிதறுண்டு போவான், சத்துரு சிதறுண்டு போவான். கவலைப்படாதிருங்கள், கண்ணீர் வடிக்காமல் இருங்கள். சத்துருவை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். எஸ்ஏ 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அதனுடைய பிற்பகுதியை வாசிக்கிற பொழுது, சத்துரு வெள்ளம் போலே சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். சத்துரு எப்படி வருகிறானா, இங்க சொல்லுது வெள்ளம் போல சத்துரு. வெள்ளம் போல, வெள்ளம் வருவதை சொல்லிவிட்டு வராது, திடீரென்று வெள்ளம் வரும், திடீரென்று கரை புரண்டு போடும். அதே போலதான் சத்துரு வெள்ளம் போல வருகிற பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் உங்கள் பக்கம் இருப்பார், உங்கள் அருகில் இருப்பார். இதற்கு மீறி வரவாதே என்று சொல்லி ஆவியானவர் கொடியேற்றுவார். ஏசியா 42:13 வாசித்து பாருங்கள். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஆவியானவர் கொடியேற்றுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்படுவார். உனக்காய் யுத்தம் பண்ணுவதற்காய் கர்த்தர் புறப்படுவார். யுத்த வீரனை போல, எப்படி யுத்த வீரன் எப்படி கெர்ச்சித்து முழங்குகிறானோ அப்படியாய் கர்த்தர் உனக்காக யுத்த வீரனை போல கெர்ச்சித்து வைராக்கியம் உண்டு முழங்கி தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். எந்த சத்துருவை பார்த்து இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சத்துருவை பார்த்து நீங்கள் மனமுடைந்து கொண்டிருக்கிறீர்களோ, சத்துருவை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாகவே சத்துரு கர்த்தர் மேற்கொள்ளுவார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சத்துருவை எப்படி மேற்கொள்வது? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது தேவன் அங்கே அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் நமக்கு சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை, அதனால கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை. சத்ருவை சர்ப்பங்கள் தேள்கள் மிதிப்பதற்கு அதிகாரம், மந்திரத்தையும் தந்திரத்தையும் மிதிப்பதற்கு அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவைகள் ஒன்று முனை சேதப்படுத்தாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், பகைவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். உபாகமம் 28:7 சொல்லுது, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவான், 7 வழியாய் ஓடுவான். அல்லேலூயா, அவன் 7 வழியாய் ஓடுகிறவனாயிருக்கிறான். ஆதியாகமம் 49:8 வாசிச்சு பாருங்க. யூதா சகோதரராலே புகழப்படுகிற நீயே, உன் கரம் உன் சத்துருக்களின் பிடாரின் மேல் இருக்கும். இன்னைக்கு தேவன் அதிகாரம் எப்படி கொடுக்கிறாராம்? சத்ருவை பிடாரி, அவனுடைய கழுத்தை பிடிப்பதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம், சத்ரு என் கழுத்தை பிடிச்சிட்டான், என்னை ஏறி மிதிச்சிட்டான், அவன் தான் என்னை துரத்திட்டு வரான், இரவில் தூங்கவில்லை, பகலில் நிம்மதி இல்லை, தொடர்ந்து சத்ரு என்னை மிதித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறீர்களா? யூதா, யூதா என்றால் துதிக்கிறவன், யூதா என்றால் துதிக்கிற யூதா. நீ துதிக்கிற யூதாவா இருக்கிற பொழுது சத்ருவன் பிடாரியை நீ பிடிப்ப, பயப்பட மாட்டேன். கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? சத்ருவை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? நீ அவனுடைய கழுத்தை, அவனுடைய பிடாரியை பிடிக்கிறதற்கு தேவன் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ துதிக்கிறவனாய் மாறும் பொழுது, நீ கர்த்தரை புகழ்கிறவனாய் மாறும் பொழுது, எப்பொழுதும் ஆராதனை செய்கிறவனாய் மாறும் பொழுது, எப்பொழுதும் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவனாய் இருக்கும் பொழுது, சத்ருவின் கரம் உன் கழுத்தில் அவனை பிடாரியின் மேல் இருக்கும், உன் சத்ருவை நீயே பிடிப்பாய். அப்படி தேவன் ஒப்பு கொடுக்கிறார். 1 நாளாகமம் 13 அதிகாரம், 1 நாளாகமம் 14 அதிகாரம் 9 வரையில், பெலிஸ்தியர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபொழுது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிரிசிமுக்கு வந்த பொழுது தாவீது அவர்களை முறியடித்து தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் தம் கையினாலே என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றார். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிரிசிம் என்று பெயரிட்டான். 12 அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி போனார்கள். தாவீது கற்பித்தபடியே அவைகள் அக்கினினாலே சுட்டெரித்தான். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிற போது தாவீதுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் சத்ருவாய் பாளையம் முழுவதும் இறங்கி வருகிறார்கள். தாவீது ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? இந்த சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளுவார்களோ? இந்த பாளையம் முழுவதும் பரம்பி இருக்கிறார்களே, இந்த சத்ருவை நான் எப்படி மேற்கொள்ளுவேன் என்று தாவீது ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவர்களை மேற்கொள்ளுவாய். இந்த முசுக்கட்ட செடிக்கு முன்பாக நீ அந்த செடி நுனி அசையும் பொழுது, அதனுடைய இரைச்சலின் சத்தத்தை நீ கேட்கிற பொழுது உடனே புறப்பட்டு போ. தேவன் உனக்கு முன்பாக எழுந்தருளுவார். தேவன் உனக்கு முன்பாக எழுந்தருளுவார். தேவன் உனக்கு முன்பாக போவார். சத்துருக்கள் ஓடி போவார்கள் என்று சொல்ற வார்த்தையின்படி இந்த சத்துரு
எப்படியாய் மேற்கொள்ளுகிறார். அதே போல அந்த முசுக்கட்ட செடி நுனி அசைகின்ற பொழுது கர்த்தர் புறப்பட்டார். உடனே தாவீது தன்னுடைய கத்தியை எடுத்துக்கொண்டு பாய்ந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் தங்களுடைய விக்கிரக தெய்வங்களை விட்டு ஓடி போனார்களாம். அவங்க எப்படி ஓடினாங்களாம்? தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. ஒரு டேம் உடைஞ்சு தண்ணி வரும்னு சொன்னால் எவ்வளோ வேகமாக வருமோ அவ்வளோ வேகமாய் ஓடி போனார்கள். சத்துருக்கள் ஓடியே போனார்கள். தேவன் எழுந்தருளுகிற பொழுது மடிந்து போனார்கள். தாவீது அவர்களை துரத்தி கொண்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். தேவன் எழுந்தருளுகிற பொழுது சத்துரு சிதறுண்டு போவான். உங்க வாழ்க்கையில தேவனை விசாரியுங்கள், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள், தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். ஒரு புறம் தேவனை நோக்கி அழுது கொண்டிருந்த தாவீது என் ஆத்துமாவை தரையோடு நசுக்கி கொண்டிருக்கிறான் சத்துரு என்று புலம்பிக் கொண்டிருந்த தாவீது தேவனிடத்திலே விசாரித்த போது தேவன் அவனுக்கு பலத்தை கிருபை கொடுத்தார். அவர்கள் எல்லாம் ஓடி போனார்கள். அந்த விக்கிரக தெய்வங்களை எடுத்து தாவீது சுட்டெரித்தான். அந்த இடத்திற்கு பாகால் பிரீசிம் என்று பெயரிட்டான். தேவன் துணை நிற்கிறார், பயப்படாதே என்ற அர்த்தம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் துணை நிற்பார். தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், சிதறுண்டு ஓடி போவார்கள். கவலைப்படாதிருங்கள். ஜெபம் செய்யலாமா? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் யுத்தம் பண்ணும். சத்ருவை எங்கள் கையில ஒப்புக்கொடும். அந்த முசுக்கட்ட செடி நுனி எப்படி அசைஞ்சதோ அதே போல இன்றைக்கு தேவ வல்லமை, தேவன் எழுந்தருளும் எங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை முறியடிப்பதற்காக என்று சொல்லி கேளுங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால வல்லமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா கிரியைகள் எரிக்கப்படுவதாக. தேவனுடைய வாழ்க்கையில எழுந்தருளும். சத்ரு சிதறுண்டு போகட்டும், சத்ரு ஓடி போகட்டும். அப்படியா ஜெயத்தை தருவீராக. கர்த்தருடைய வல்லமை உள்ளே நிரப்பட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் இப்பொழுது இறங்குவதாக. அளவில்லாத தேவ பிரசன்னம் இறங்குவதாக. தேவ கரமையுள்ளை தொடுவதாக. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. எல்லா கிரியைகளும் எரிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தால் எல்லா மாந்திரிக கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எல்லா மந்திரங்கள் இப்பொழுது திரும்புவதாக. இயேசுவின் நாமத்தால் எல்லாம் செயலிழந்து போவதாக. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய விடுதலையாக்குற கரம் ஒவ்வொரு வீடுகளில் இறங்கட்டும். இப்போது எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லா வியாதிகள் விலகிப்போ. இப்போது சுகமாக்குற வல்லமை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து உயிரடைவார்களாக. கிட்னி பிராபங்கள் சரி செய்யப்படட்டும். ஆற்று பிராபங்கள் சரி செய்யப்படட்டும். தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும். குழந்தையின்மை இப்பொழுது மாறுவதாக. எல்லா மலட்டு தன்மை இப்பொழுது வெளியேறுவதாக. எல்லா ஆசீர்வாத தன்மைகள் இப்பொழுது வெளியேறுவதாக. எல்லா சாபத்தின் கட்டுகள் வெளியேறுவதாக. எல்லா கிரியைகள் எரிக்கப்படுவதாக. வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா, கர்த்தர் விடுதலை கொடுங்க. பலவீனத்தோடு அமர்ந்து கேட்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்கட்டும். தொடர்ந்து சத்ருவினாலே ஒடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தொடர்ந்து மந்திரத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தொடர்ந்து சூனியத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை இப்பொழுது நிரப்புவதாக. கட்டுகளை அறுக்கப்படட்டும். அற்புதங்களை செய்கிற தேவன் இவர்களை அற்புதமாய் நடத்துங்கப்பா, அற்புதமாய் நடத்துங்க. விடுதலை செய்யுங்க. தேவன் எழுந்தருளும். சத்ரு சிதறுண்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில எழுந்தருள் இருக்கிறார். சத்ருவை குறித்து கவலைப்படாதீர்கள், அவன் சிதறுண்டு போவான். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கு ஜெப தேவை என்று உங்களுக்கு விரும்பினால் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்க.
24 மணி நேரமும் எங்கள் ஜெபகோபுரத்தில் உங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும்
எல்லாமாகும் ஆகும் உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் ஆகும் உம்மாலாகும் இளையாற்றின் பிசின் தைலமேரண வைத்தியரே குணமாக்குமே என்னை குணமாக்குமே இளையாற்றின் பிசின் தைலமேரண வைத்தியரே குணமாக்குமே என்னை குணமாக்குமே